Hi friends, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்ன ஒரு சேலஞ்ச் தான் ட்ரை பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் ஸ்லைம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு ஹோம்மேடாக ஸ்லைம் செஞ்சு அதை வந்துட்டு நூடுல்ஸ் ஸ்லைம் மாதிரி நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா, அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் கிளியர் க்ளூ எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இது கூட ஃபெவிகாலுமே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெறும் ஃபெவிகாலில் மட்டும் ட்ரை பண்ணலாம், இல்லைனா வெறும் கிளியர் க்ளூவில் மட்டும் கூட ட்ரை பண்ணலாம். நான் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இதில் நம்ம கலர் ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ அப்படியே க்ளூ மட்டும் வச்சு பண்ணியிருக்கேன் நான். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலர் ஃபுட் கலரில் ரொம்ப கொஞ்சமாக வந்து கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு லைட்டான எல்லோ கலர் தானே இருக்கும் அந்த நூடுல்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். இதுவுமே கலர் போக போக அப்படியே வந்து இன்னும் லைட்டாக ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் ஆக்டிவேட்டருக்காக பார்த்தீங்கன்னா நான் போரோ ப்ளஸ் பவுடர் தான் வந்துட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த பவுடர் வந்துட்டு நம்ம இதில் கொட்டிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சமாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நேற்று வந்து நான் முகி லிக்விட் யூஸ் பண்ணி பண்ணும்போது சொன்னீங்க நிறைய பேர் முகி லிக்விட் இல்லாமல் நிறைய வேறு ஆக்டிவேட்டரில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நான் முகி லிக்விட் யூஸ் பண்ணாமல் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவேட்டர்லாம் நம்ம ஃபன் மிக்சிங் சேனலில் ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நான் அதை விட இல்லாமல் இன்னும் நான் நிறைய புது ஆக்டிவேட்டர்லாம் நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம ஃபன் மிக்சிங் சேனலில் வந்துட்டு நிறைய பேர் வாட்ச் பண்ணாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் தெரியல. அதனால நான் இனிமேல் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்டிவேட்டர் வச்சுட்டு நம்ம கிராஃப்ட் தமிழ் சேனல்லையும் உங்களுக்கு வந்துட்டு ஸ்லைம் மேக்கிங் ஐடியாஸ் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஓகே, இப்போ வந்து பாருங்கள் இந்த பவுடரை போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணோம். இப்போ எடுத்தாச்சு, ஸ்லைம் மாதிரி ரெடியாகி வந்துருச்சு. ஆனால் கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்படி ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே கையில் வச்சு விளாண்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டேன் ஸ்லைமை. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு. பாருங்கள், நமக்கு வந்து ஸ்லைம் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே அந்த பவுடர் மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு கலருமே வந்துட்டு லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் வழுவழுன்னு இருக்கிறதுக்காக நான் வந்துட்டு லோஷன் ஆட் பண்ணிக்கிறேன். பாடி லோஷன் கொஞ்சமாக லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஸ்லைம் வந்து அப்படியே வலுவலுன்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மேகி பண்ணுறதுக்கான மாவு ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லலாம். ஸோ ஸ்லைம் மாதிரி மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்துட்டு நம்ம அப்படியே மேகி மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ நூடுல்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா சிம்பிள் ஐடியா, ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஸ்லைமை வந்துட்டு கொஞ்சமாக அப்படியே சின்னதாக வரும் இல்லையா, அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம கையில் வச்சுட்டு அப்படியே மேலேயே இருந்து லைட்டாக போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அது பார்க்குறதுக்கே நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ நூடுல்ஸ் மாதிரி அப்படியே போட்டுகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட நூடுல்ஸ் மாதிரி ஸ்லைம் வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் போட்டுட்டு அதில் வந்துட்டு நூடுல்ஸ் சாப்பிட்ற அந்த ஸ்பூன் எடுத்து போட்டு வச்சுட்டேன். ஸோ அப்படி போட்டோன்னே பார்க்குறதுக்கு நூடுல்ஸ் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஆக அப்படியே வந்துட்டு ஸ்லைம் ஒன்றோட ஒன்றா ஜாயிண்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் வந்துட்டு டக்குன்னு பார்க்குறதுக்கு ஓரளவு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த நூடுல்ஸ் ஸ்லைம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். ஆனால் இதை வந்துட்டு நான் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்லலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு ஐடியா தோணலை. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஜல்லடை வச்ச மாதிரி, இது வந்து சிங்க்குக்கெலாம் வைப்பாங்களே அதுதான், அது வந்து புதுசு ஒன்று இருந்துச்சு. சரி, இதை வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி அப்படியே இழுத்து பார்க்கலாம், அப்படியே வந்து குட்டி குட்டியாக நூடுல்ஸ் மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அப்படியே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி இழுத்தேன். பார்த்திங்கன்னா அது அப்படியே அது கூட ஒட்டிக்குச்சு. இந்த மாதிரி ஆகுன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன நினச்சேன்னா குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கனால குட்டி குட்டியாக அப்படியே தனித்தனியாக வரும், நம்ம அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் போடும்போது நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அந்த மாதிரி வரல. அதுமாதிரி பார்த்திங்கன்னா சரி அதை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா கீழே அந்த ஹோல்ஸ் வழியாக அப்படியே வந்து சின்னதாக வரும் நூடுல்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வருமானு ட்ரை பண்ணேன். ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ணேன். பட் வந்து அப்படியுமே வரல. ஒருவேளை வேறு ஸ்லைமுக்கு வருமா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த ஸ்லைமுக்கு வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ஜல்லடை கரண்டி இருக்கும் இல்லையா, சின்ன ஹோல்ஸ் வச்ச மாதிரி, அந்த கரண்டியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரெஸ் பண்ணி அப்படியே மேலே இழுத்துட்டோம்னா இது கொஞ்சம் அகலமாக இருக்கும் இல்லையா, அந்த ஹோல்ஸுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிடிச்சி இழுத்துட்டோம்னா அதை வச்சு நூடுல்ஸ் ஸ்லைம் மாதிரி வந்துருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா அதுவுமே பார்த்திங்கன்னா வரவே இல்லை. என்னன்னு தெரில, ஒன்று ஒட்டிகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் எனக்கு லாஸ்ட்டாக தோணுன ஐடியா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன பீசஸாக நம்ம நீளமாக இழுத்து பார்க்கலாம் அப்படின்ற போது நான் இழுத்து இந்த மாதிரி கீழே சும்மா பேக்ரவுண்டில் வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ அது வந்து கரெக்டாக இந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, இதை நம்ம அப்படியே வந்து பிளேட்டில் ட்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அந்த லுக்கு வந்து நூடுல்ஸ் மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அப்படியே நான் வந்துட்டு பிளேட்டில் ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஐடியாலே நூடுல்ஸ்லாம் மாதிரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்கள் சொன்னனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சேலஞ்சிங் வீடியோஸ் வந்துட்டு எனக்கு கொடுங்க. ஸோ நிறைய பேர் நிறைய சேலஞ்சிங் வீடியோஸ் கொடுக்குறீங்க. 1 மினிட்டில் வந்துட்டு ஸ்லைம் மேக் பண்ணுங்கள் ஆக்டிவேட்டர் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் எனக்கு சேலஞ்ச் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணுறேன். அது மாதிரி யோசிச்சுட்டு எப்படி பண்ணலான்னு யோசிச்சுட்டு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான வந்துட்டு ஸ்லைம் சேலஞ்சிங் வீடியோஸ் சொல்லுங்கள். ஸோ இந்த நூடுல்ஸ் ஸ்லைம் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை.